அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம் நபியின் மீது நாம் நேசம் வைத்திருந்தால் அவர்கள் சொல்லி தந்ததை தான் நாம் ஃபாலோ பண்ணணும். அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை செய்தால் அது பித்தத் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடியதாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்படி இருக்க நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதாக நினைத்து மீலாது விழாவை கொண்டாடி வருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீலாது விழாவை கொண்டாடியதில்லை, கொண்டாடச் சொல்லவும் இல்லை. இஸ்லாம் மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் முழுமைப்படுத்திவிட்டதாக திருக்குரான் கூறுகிறது. திருக்குரானில் பல நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அவர்கள் எப்படி கஷ்டப்பட்டு மக்களுக்கு இறைவனை பற்றிய செய்திகளை எத்தி வைத்தார்கள் என்ற செய்தியைத்தான் நாம் நம் திருமறையில் காண முடியும். பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் இருந்தால் ஒவ்வொரு நபியும் எப்போது பிறந்தார்கள் என்று அல்லாஹ் கூறியிருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, விழா கொண்டாடவும் இல்லை. மாறாக ஆண்டு கணக்கை ஏற்படுத்த எதை வைத்து துவங்கலாம் என்ற ஆலோசனை நடந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை அடிப்படையாக வைத்து துவக்குவதை விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு மிகவும் திருப்புமுனையாக்கி திகழ்ந்த ஹிஜ்ரத் நிகழ்ச்சியை முன்வைத்தே துவங்கியுள்ளதை இஸ்லாமிய வரலாற்றில் காண முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் உண்டாக்கப்பட்ட அனைத்துமே பாவமாகும், வழிகேடாகும் என்பதை பின்வரும் நபிமொழிகளில் அறியலாம். புகாரி 2697. யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அதில் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறுக்கப்பட வேண்டியதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நசஈ 1578. மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாகக்கூடியவர்கள் அனைத்தும் பித்தத் ஆகும். ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். நம் நபியின் மீது நாம் எப்படித்தான் அன்பை காட்டுவது என்று பார்ப்போம். முஸ்லிம் 2152. திங்கட்கிழமை நோன்பு பற்றி கேட்கப்பட்ட போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்றுதான் நான் பிறந்தேன், அன்றுதான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன், அதிலே எனக்கு குர்ஆனும் அருளப்பட்டது என்று கூறினார்கள். மீலாது விழா கொண்டாடுவதை விட்டுவிட்டு வாரம் திங்கட்கிழமை நோன்பு வைக்கலாம். நபியை பின்பற்றுவதில்தான் அல்லாவின் நேசத்தை பெற முடியும் என்று உணர்ந்து நடக்கும் நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.